சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 24/5/2025 சனிக்கிழமை, வைகாசி மாதம் 10ஆம் நாள், துவாதசி திதி இன்று இரவு 7:20 வரை, ரேவதி நட்சத்திரம் இன்று மதியம் 1:48 வரை, அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக கிருத்திகை, உத்திராடம், உத்திரம் ஆகிய 3 சூரிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் மிக்க மிகப்பெரிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளில் ஏதேனும் ஒரு சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய லாபஸ்தானத்தில் இப்போது ராகு வந்திருக்கிறார். 5ஆம் இடத்துல கேது வந்திருக்கிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நடந்த இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக ராகு கேதுக்கள் நல்ல இடத்துல இருக்கிறது. ஒரு நடுக்கடலில் இருக்கிறவனுக்கு தூரத்தில் கரை தெரியும் பாருங்கள். அதாவது கடலில் ஆழத்தில் விழுந்துட்டோம், அப்படி ஆகிப்போச்சு, இப்படி ஆகிப்போச்சு, படகு ஓட்டையாகிப்போச்சு, ஏதோ ஒன்றுங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் கரையே தெரியல, தண்ணி மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நீந்தி போவோமா, அப்படி போவோமா, இப்படி போவோமா என்கின்ற மாதிரியான ஒரு சோதனையான காலகட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி உதாரணம் மாதிரி தூரத்தில் கரை தெரிஞ்சால் அதோ அங்கே தெரியுது விடிவு காலம், டக்குன்னு நீந்தி போயிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தான் என்கின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை உணர்வு வரும் இல்லையா? அந்த அமைப்பின்படி இப்போது ராகு கேதுக்கள் 11ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் வந்திருப்பது மிகப்பெரிய தொழில் முன்னேற்றம், வேலையில் ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய தன்மை. இதுவரைக்குமே லாபங்கள் வராத ஒரு இடத்துலலாம் வேலைலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், தொழிலெலாம் பண்ணிகிட்ருக்கேன், வியாபாரம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், காசைத்தாங்க கண்ணால் பார்க்க முடியல, என்னுடைய உழைப்பு என்னமோ அப்படியே நல்லா போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன், ஆனால் பணவரவுகள் இல்லையே என்கின்ற மாதிரியாக இருந்தவர்களுக்கு லாபங்கள் வரக்கூடிய தன்மையும், எதிலும் வெற்றியே கிடைக்க மாட்டேங்குது, ஒரு விஷயம் நீடிச்சுக்கிட்டே போகுது, ஒரு கோர்ட்டில் கேஸ் இருக்குது, நிலம் சார்ந்த விஷயம், வீடு சார்ந்த விஷயம், வில்லங்கம், பங்காளிகள் தகராறு போன்றவைகள், அல்லது தேவையில்லாமல் என் மேலே ஒரு டெனண்ட்டோ ஒரு ஹவுஸ் ஓனரோ ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு சட்ட சிக்கல்களில் மாட்டிக்கிட்டேன், சிகப்பு நிற கட்டிடங்களுக்குள்ளே நுழைஞ்சு வெளியே வர வேண்டியிருக்கு, இது எப்போ முடியுதோ அப்போ தான் என்னுடைய மற்ற வேலைகளை தெளிவாக கவனிக்க முடியும் என்கின்ற மாதிரியான ஒரு போராட்டத்தில் வெற்றியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் இந்த வாரத்திலிருந்தே ஒரு 3 அல்லது 4 மாதங்களுக்குள்ளாகவே அனைத்தும் அப்படியே வெற்றியாக முறையக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. 5ஆம் இடத்துல கேது இருப்பது ஒரு சில சூழ்நிலைகளில் பிள்ளைகளால் கொஞ்சம் மன வருத்தம் கிடைத்தாலும் கூட முடிவில் பிள்ளைகள் இதற்கு தகுதியானவர்கள் இதை செஞ்சுருவாங்க, நல்லா படிச்சிருவாங்க, நல்ல வேலைகள் அவங்களுக்கு கிடைக்கும், நல்ல திருமண வாழ்க்கை அவங்களுக்கு அமையும் என்கின்ற ஆரம்பத்தில் கொஞ்சம் மன கஷ்டத்தோடு இருந்தாலும் கூட அதற்கு பிறகு நம்ம பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலையும் சோட போக மாட்டாங்க, அவங்களுடைய அமைப்பை அவர்களே பார்த்து கொள்வார்கள், நம்ம கொடுக்கறத கூட 1க்கு 10ஆக பெருக்குவார்கள் என்பது போன்ற அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பு நல்ல நாளுங்க இந்த நாள். 5ற்குடையவரும் இன்றைக்கு வலுவான ஒரு நிலைமையில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம் என்பதால் மேஷராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான அமைப்புகளில் கஷ்டங்கள் இல்லை அப்படிங்கிறதாங்க சொல்லணும். இப்போ கொஞ்சம் கஷ்டம் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு 20 நாட்களுக்கு பின்னாடி மாறக்கூடிய சில சூழ்நிலைகளின் மூலமாக படிப்படியாக அப்படியே எல்லாம் நன்றாக இருக்கும். பெரிய சோதனைகள் எதுவும் வந்துடாது. கடனோ நோயோ எதிரி தொல்லைகளோ இவைகள் எல்லாம் கொஞ்சம் மட்டுப்படும். நமக்கும் வெற்றிகள் கிடைக்கும் என்கின்ற ஒரு ஆரம்ப நிம்மதிகள், சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய சுப நாள் தாங்க மேஷராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு சமீபத்தில் நடந்த ராகு கேது மாற்றத்தின் மூலமாக உங்களுக்கு 10ஆம் இடத்துல ராகு வந்திருக்கிறார். ஐயா, 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறது அப்படி ஒன்றும் பெரிய அமைப்புகள் இல்லையே அப்படின்னு யோசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கேந்திர அமைப்புகளில் சில நேரங்களில் ராகு கேதுக்கள் நல்ல பலனையே தருகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் கெட்ட பலன்கள்னு சொல்லப்படக்கூடிய சாதகமற்ற பலன்களை கண்டிப்பாக ராகு கேதுக்கள் தருவதில்லை. அதைவிட மேலாக இப்போது மற்ற கிரகங்கள், பணத்தை தரக்கூடிய கிரகங்கள், வெற்றியை தரக்கூடிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் 11ஆம் இடத்துல சனியும் 2ஆம் இடத்துல குருவும் இருப்பது இப்போது ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருமே ஒரு உயரத்தில், கோபுரத்தில் தூக்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பதால் எதிலையும் பெரிய அளவுக்கு கவலைப்படுகின்ற அளவுக்கு இந்த 10ஆம் இடத்திலாக கண்டிப்பாக சோதனைகளை கொடுக்க மாட்டாருங்க. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவின் மூலமாக வீடு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படும். சுப விரயங்கள் தான் ஏற்படும். வீடு வாங்கிறது, வாகனம் வாங்கிறது போன்ற அமைப்பு
அமைப்புகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான பணம் வந்து அதை அப்படியே நல்ல விதமாக செலவு பண்ணி ஒரு வீட்டடி மனை வாங்குகிறேன், ரொம்ப நாளாக ஒரு 5 சென்ட் இடம் வாங்கணுன்னு இருந்தேன், 10 சென்ட் இடம் வாங்கணுன்னு இருந்தேன், அதை வச்சுக்கிட்டு தான் எதிர்காலத்தில் வீடு கட்டணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதத்திலேயே அதற்கான ஒரு அமைப்புகள் மூவ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே போய் வீடு பார்க்குறது, இங்கே போய் வீடு பார்க்குறது, அல்லது வீடு வாங்குறதுக்கு தேவையான பண வரவுகள் இருப்பது என்பது போன்ற நிலைகளில் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சுப ஆரம்ப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு இந்த கல்வி அமைப்புகளில் ஒரு பிஜி படிக்க முடியலைங்க, மேற்படிப்பு எனக்கு படிக்கவே வர மாட்டேங்குது, அல்லது அதுக்கான சீட்டு கிடைக்க மாட்டேங்குது, பிஹெச்டி படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், எம்ஃபில் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அதை முடிக்கவே முடியல, கைடு அப்படி இருக்கிறார் இப்படி இருக்கிறார், அல்லது யூனிவர்சிட்டியில் இந்த மாதிரியா இருக்குது அந்த மாதிரியா இருக்குன்ட்டு கல்வி தடை நீண்டு கொண்டே இருந்திருந்த அமைப்புகள் எல்லாமே இன்னும் 6 மாதத்திற்குள் நீங்கள் உயர்கல்வியை முடிக்கக்கூடிய அளவிற்கு, அல்லது உங்களுக்கு தேவையான உயர்கல்வி அமைப்புகளில் அதற்கான ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய அளவிற்கு மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றிலிருந்தே ஒரு நல்ல அமைப்பு ஆரம்பிக்கின்ற ஒரு சுப நாளாக இந்த நாளை சொல்லலாம். வியாபார பெருமக்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்காது. ஏதோ ஒரு வகையில் எதிர்ப்புகள் விலகக்கூடிய தன்மை, ஒரு போனோமா, ஒரு நிம்மதியாக கடையை திறந்தோமா, ஒரு வியாபாரத்தை பார்த்தோமா, 10 ரூபா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோமா என்கின்ற மாதிரியாக கடந்த கால சோதனைகள் எதுவும் இல்லாமல் வேலை, தொழில், வியாபாரம், வேலை செய்கிற இடங்கள்லையா இருக்கட்டும் அல்லது தொழில் பண்ணுற இடங்கள்லையா இருக்கட்டும் ஒரு நல்ல உதவியாளர்கள் அமையக்கூடிய அமைப்பு, போட்டிகள் விலகக்கூடிய அமைப்பு என அனைத்திலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய, ஜீவன அமைப்புகள் வலுவாக இருக்கக்கூடிய, பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் உழைப்பிற்கு தகுந்த ஊதியம் நமக்கு கிடைத்தது என்கின்ற ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கக்கூடிய சிறப்பு ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்குங்க அனைத்து ரிஷபராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் இப்போது ராகுகேது பயிற்சி நடந்து ஒரு அருமையான நல்ல மாற்றங்களை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறது ஒரு சொந்த ஊர் சார்ந்த விஷயங்கள், பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் ஒரு அல்லது பங்காளிகள் அங்காளிகள்னு சொல்கிறோம் இல்லையா, சித்தப்பா கூட பிறந்தவங்க, பெரியப்பா கூட பிறந்தவங்க, இவங்கக்கிட்ட கொஞ்சம் மனக்கருத்து வேறுபாடுகள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் அப்பா கூட கொஞ்சம் முரண்படுகின்ற அமைப்பு. சிலருக்கு அப்பாவை விட்டு பிரிந்து போகக்கூடிய அமைப்பு. பெற்ற தகப்பனை எப்போவுமே ஒரு வாலிப வயதில் இருக்கிறவங்க பிரிஞ்சு தான் ஆகணுன்றதான் உண்மை. பெண் பிள்ளைகளாக இருந்தால் தாயவோ தகப்பனையோ அப்படியே பிரிஞ்சு திருமணமாகி கணவனுடைய வீட்டிற்கு போகக்கூடிய சூழல்கள் கண்டிப்பாக வரும். ஒரு படிக்கிற வயசில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் படிக்கிறதுக்கோ வேலை செய்கிறதுக்கோ தூர இடங்களுக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்குது இல்லையா, இது எல்லாமே இப்போ மிதுன ராசிக்கார இளைய பருவத்தினருக்கு வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. 3ஆம் இடத்தில் இருக்கின்ற கேதுவின் மூலமாக மிகப்பெரிய நல்ல யோக பலன்கள் இப்போது கண்டிப்பாக அனைத்து நிலைமைகள்லையுமே அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் உண்டு. மிதுன ராசிக்காரர்களுக்கு சமீபத்தில் நடந்த ஒவ்வொரு கிரக மாறுதல்களும் அப்படியே படிப்படியாக நன்றாகவே இருந்து வருது. என்ன, ராசிநாதன் புதன் இப்போது அப்படியே நீச்சம் என்கின்ற நிலைமையிலிருந்து வெளியே வந்து விட்டார். இன்னும் சில நாட்களிலேயே எல்லா கிரகங்களும் சாதகமான நிலையில் வருவதும் ராசி சுபத்துவத்தை அடைவதும் மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது என்பதால் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு இயல்பான ஒரு நல்ல ஆரம்ப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. சிலருக்கு மட்டும் வயதான தாய் தகப்பனாருக்கு ஒரு மருத்துவ செலவுகள்னு சொல்லுவோம் இல்லையா, ஏதாவது அவங்களுடைய வசதிக்காகவோ அவங்களுடைய விருப்பத்திற்காகவோ ஏதாவது செலவு பண்ணக்கூடிய தன்மைகள் இந்த வாரத்திலேயே கண்டிப்பாக வரும். சிலருக்கு சொந்த ஊர் பற்றிய எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடத்துல இருக்கிறவங்க, தமிழ்நாட்டை தாண்டி வெளியே இருக்கிறவங்க, இந்தியாவை தாண்டி வெளியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே உழைச்சது போருங்க, பேசாத ஊருக்கு திரும்பி போயிடலாம், தகப்பன் இருந்த ஒரு தாத்தா இருந்த ஒரு மனைவி குழந்தைகளோடு சேர்ந்து இருக்கலாம், பிரிந்திருக்கக்கூடியவர்கள் மீண்டும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள், வெளிநாடுகளில் சம்பாதிக்கிறவர்கள் அல்லது அடிக்கடி பயணத்தில் போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் எல்லாருக்குமே பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் சில பல எண்ணங்கள், சில பல கவலைகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஆனாலும் அது அனைத்துமே ஒரு 3 மாத காலத்திற்குள் தீர்ந்து நல்ல முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு குருமார்களுடைய ஆசீர்வாதங்கள் இப்போது கிடைக்கும். ஒரு வயதானவர்கள் அல்லது சித்தர்களின் மீது ஈடுபாடு வருவது, நல்ல சித்தர்களோடு அவர்களுடைய தரிசனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு குருவின் மூலமாக தீட்சை பெறக்கூடிய ஒரு அமைப்பு என ஆன்மீக ஈடுபாடுகளும் இப்போது மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல கொஞ்சம் கூடுதலாக அமையக்கூடிய அமைப்புகளும் இப்போது உண்டு. பெண்களுக்கு கொஞ்சம் ரொம்ப நிம்மதியாக இருக்கும். அதனால் சகோதரிகள் அனைவருமே அப்பாடா இனிமேல் எந்த விதமான கஷ்டம் இல்லை என்பதை மனதால் உணரக்கூடிய ஒரு சுப யோக நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் இப்போ இந்த ராகுகேது பயிற்சி அமைஞ்சிருக்கு.
8ல் ராகு இருக்கிறதும் 2ல் கேது இருக்கிறதும். ஐயா 8ல் இப்போ தான் அஷ்டமச்சனி முடிஞ்சது, அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தா 8ல் ராகு வருதுங்களே ஐயா அப்படின்ற மாதிரியான நிலைமைகளை உங்கள் மனசில் இருந்தால் கண்டிப்பாக அந்த மாதிரியான எண்ணங்களை தூர தூக்கி வச்சுருங்க. 8ஆம் இடத்துல சனி தந்த சாதகமற்ற அமைப்பை போல கண்டிப்பாக ராகு 8ஆம் இடத்துல கெடுதலான பலன்களை ஒருபோதும் தர்றதில்லை. அதோடு இன்னும் ஒரு பெரிய நிலையாக இங்கே 8ல் ராகு வந்த உடனே அவர் உங்களுடைய ராஜ யோகாதிபதியான குரு பகவானுடைய பார்வையில் அவர் வந்துடுறார். ஆகவே 8ல் இருக்கக்கூடிய ராகு எதையாவது கெடுபலன்களை செய்து விடுவாரா என்கின்ற எண்ணம் இருந்தால் நிச்சயமாக செய்ய மாட்டார். அதைவிட தூர தேசம் போன்ற வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்களுக்கு நம்மளை நகர்த்தி நல்ல சம்பளம் போன்றவைகளையும் எதிர்பாராத அதிர்ஷ்டம்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு லாபம் வர்றது, அல்லது ஏற்கனவே பணம் இது ஒரு நிலையில் வராமல் இருந்து என்னுடைய பணம் தாங்க, இந்த பணம் இந்த இடத்துல போய் மாட்டிக்கிச்சு, நான் என்னுடைய உழைப்பை முழுவதும் அங்கே கொண்டு போய் செலுத்தியிருந்தேன், ஆனால் திருப்பி அதற்கான பெனிஃபிட் எதுவுமே எனக்கு கிடைக்கல, அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நமக்கு வராத பணம், வராது என்று கைவிட்ட பணம் எல்லாமே திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வருடத்திலேயே இருக்கக்கூடிய அமைப்புகள் என எதிர்பாராத சில நன்மைகளை செய்யக்கூடிய அற்புதமான நல்ல மாற்றமாகவே இந்த மாற்றம் அமைஞ்சிருக்குதுங்க. அதோடு 2ஆம் இடத்துல கேது இருக்கிறது மிகப்பெரிய யோக பலன்களை செய்யக்கூடிய ஒன்று. 12ஆம் இடத்துல இப்போ குரு பகவான் வந்திருக்கிறதுனால தூர பயணங்கள் அடிக்கடி இனிமேல் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும். சிலருக்கு அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல தமிழ்நாட்டிற்குள்ளேயே ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் வியாபாரத்திற்காகவோ தொழிலுக்காகவோ படிப்பிற்காகவோ வேலைக்காகவோ அடிக்கடி பயணம் போகக்கூடிய சூழல், அந்த பயணத்தின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. ஒருத்தரை போய் பார்த்தங்க, அவரை டக்குன்னு அங்கே போய் சரியான நேரத்தில் போய் பிடிச்சிட்டேன், என்னுடைய விஷயத்தை காது கொடுத்து கொஞ்சம் கேட்டார், செய்கிறேன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் என் கண்ணு முன்னாடியே இருந்தாங்க, இதை அவருக்கு செஞ்சு கொடுத்துருங்க, இவருக்கு இதை செஞ்சு கொடுத்துருங்கன்ட்டு ஒரு உயர் அதிகாரம் படைத்தவர் அல்லது ஒரு பண வசதி, பண அதிகமான ஒரு பொருள் வசதி கொண்டவர் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக ஏதேனும் ஒன்றை செய்து கொடுக்கக்கூடிய அமைப்புகள், பயணத்தின் மூலமாக நன்மைகள் வரக்கூடிய அமைப்பெல்லாம் இப்போ கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. அஷ்டமச்சனி முடிந்ததற்கு பிறகு வாழ்க்கை நல்ல விதமாக செட்டில் ஆக வேண்டும் என்பது ஒரு தெளிவான ஒரு ஜோதிட விதிங்க. கடந்த 2-3 வருஷமாகவே ரொம்ப கஷ்டத்தில் இருந்த கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இப்போது அத்தனை கிரகங்களும் சாதகமான சூழ்நிலையில் வருவதால் கடகம் கவலைப்படுவதற்கு தேவையில்லாத அளவிற்கு நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு சுபயோக ஆரம்ப நல்ல நாளுங்க இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சி தொடரும். நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு சமீபத்தில் நடந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக ராகு 7ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார். ராசியிலேயே கேது வந்திருக்கிறார். இந்த ராகு கேது பயிற்சி ஒரு மிகப்பெரிய நல்ல மாறுதல்களை, ஒரு மாதிரியான சாதகமற்ற தன்மைகளை கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கு சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஏன் அப்படின்னு சொன்னால், சமீபத்தில் நடந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்த சனி பயிற்சியின் மூலமாக சனி 8ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார். ஒரு 40 நாளைக்கு முன்னாடி நடந்ததுன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த சனி அட்டமத்த சனியாக இருந்து ஏதேனும் தடைகளை கொடுத்து விடுமோ என்கின்ற ஒரு நிலையில் பயப்பட்டு கொண்டிருந்த ஒரு நிலைமையில் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வேதை என்கின்ற ஒரு கோச்சார அமைப்பை சிம்மராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் என்பதால் இந்த ராகு அமைப்புகள் எல்லாமே, இந்த ராகு 7ஆம் இடத்தில் இருக்கிற வரைக்கும் சனியால் கொடுக்கப்படக்கூடிய துன்பங்கள் எதையும் கொடுக்க விடாமல் தடுக்கப்படக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. ஐயா 7ஆம் இடத்தில் இருக்கிற சனியால் மனைவி, கணவன், நண்பர்கள் போன்ற அமைப்புகள் ஏதாவது டிஸ்டர்ப் ஆகிடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு நல்ல வேலை. சிம்மராசிக்காரர்கள் எப்போவுமே கொடுத்து வச்சவர்கள் என்பது உண்மை. ஏன்னா அதிகாரத்தை அனுபவிக்கக்கூடிய எல்லா நிலையிலையும் தன்னுடைய ஆளுமையை முறையாக செய்யக்கூடிய, எதிலும் ஒரு நேர்மையாக இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் உங்கள் எல்லோருக்குமே இப்போது 11ஆம் இடத்திலிருந்து குரு உட்கார்ந்து 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்ப்பது மிகச்சிறந்த ஒரு நல்ல அமைப்பு. ஆகவே எதிலும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் உழைப்பிற்கேற்ற அத்தனை அமைப்பும் கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைது. ஏதாவது ஒரு சாதகமற்ற தன்மைகள் உண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியில் கேது உட்கார்ந்துருக்கிறதுனால மனசு கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும். உடல் ரீதியாகவும் ரொம்ப அலைவீங்க. உங்கள் உடம்பு பார்த்துக்காம மாத்திரை அப்பப்போ சாப்பிடாமல் இருக்கிறது, இங்கே போய்த்தான் ஆகணும், வீட்டில் ஏதாவது சொல்லுவாங்க, அல்ல டாக்டர் இப்படி ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாரு, ஆனால் நம்ம போய் ஒரு வேலையை பார்த்து தான் ஆக வேண்டியிருக்கும், கடமையை நம்மளால் வான்னு சொல்லும். அப்போ அந்த இடத்துல போகும்போது வீட்லேயும் கொஞ்சம் கோவம் வரும். அங்கே ஒரே சூழ்நிலையில் டாக்டர்கிட்ட போனாலும் அவரும் சொல்லுவார், ஏங்க நாங்கள் செய்யாதீங்கன்னு சொன்னால் நீங்கள் வேலை இருக்குன்னா அதே கண்டினியூவாக செஞ்சுக்கிட்டு இருந்தால் என்னங்க அர்த்தம் என்கின்ற மாதிரி தன்னுடைய உடல் நலத்தை கூட பார்க்க முடியாத அளவிற்கு வேலைப்பளு அதிகமுள்ள அமைப்புகளை ராசியில் இருக்கக்கூடிய கேது செய்வார். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவார், குருவின் பார்வை இருந்தாலும் நண்பர்களை கொஞ்சம் ஒதுங்கி போக வைப்பார்.
வைப்பார். நல்லது நம்மளே நண்பர்கள்ட்ட இருந்து கொஞ்சம் ஒதுங்கி போவோம். இந்த மனுஷன் இந்த விஷயத்தை செய்ய சொல்கிறாரு, ஆனால் இது நமக்கு தேவையில்லாத ஒன்று, நம்முடைய கொள்கை நம்முடைய அமைப்புகளுக்கு இது சரியாக வராது, ஆகவே அவரையே ஒதுக்கி வைப்போம் என்கின்ற மாதிரி நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக நீங்களே ஒதுங்கி இருக்கக்கூடிய ஆரம்ப காலகட்டங்களும் இப்போது வந்து கொண்டிருக்கிறது. இது இந்த ராகுகேது பயிற்சி பலன்கள் முழுவதுமே நீடிக்கும். அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, அதை பார்ப்பீர்கள் என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற்போல இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த 6ஆம் இடத்து ராகுவும் 12ஆம் இடத்து கேதுவும் அமைஞ்சிருக்கிறாங்க. உண்மையிலே அதை விட ஒரு மிகப்பெரிய அமைப்பு, கடந்த சில மாதங்களாகவே நீச்சம் என்கின்ற பாபத்துவம் என்கின்ற சனி ராகுவோடு சேர்ந்து நீச்சனான நிலையில் இருந்த உங்களுடைய ராசிநாதனாகிய புதன் இப்போது அப்படியே அங்கிருந்து வெளியே வந்திருக்கிறார். ஒரு 6 மாத காலமாகவே எல்லாம் அப்படியே தம் பண்ண ஒரு அமைப்பு, கிணத்துல போட்ட கல் மாதிரின்னு சொல்லுவோம் இல்லையா. இதுவும் நகரமாட்டேங்குது, அதுவும் நகரமாட்டேங்குது, கொடுத்த பணம் வரமாட்டேங்குது, வாங்கின பணத்தை கொடுக்க முடியல, அல்லது தொழில் இப்படி முடங்கி போயிருக்கிறது, வீட்டில் கொஞ்சம் சரியில்லை, வீட்டிலையும் கொஞ்சம் நிலைமைகள், குடும்பத்தில் ஒரு குழப்பம், அவரை என்ன செய்கிறது இவரை என்ன செய்கிறது என்கின்ற மாதிரியாக இந்த கையை பிடிச்சி இழுக்கிறாங்க, இந்த கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. நான் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அனைத்து கன்னிராசிக்காரர்களுக்கும் உண்மையில் ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அருமையான அமைப்புகள் இப்போது 6-12 ராகுகேதுக்களின் மூலமாக நல்லவைகளாக வந்திருக்கிறது. சமீபத்தில் நடந்த குருப்பெயர்ச்சியின் மூலமாக 10ஆம் இடத்திற்கு குரு பகவான் வந்திருப்பது தொழில் ரீதியிலான நல்ல அமைப்பிற்கு ஒரு அச்சாரம் போடக்கூடிய அமைப்பு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரைக்குமே 11ஆம் இடம்னா லாபஸ்தானத்தில் செவ்வாய் வலுவாகவே இருக்கிறார். ஆகவே பெரும்பாலான கிரகங்கள் சாதகமான அமைப்பில் இருக்கிறது. சாதகமான அமைப்புனா என்னங்க? ஒரு நோய் இல்லாத தன்மை, ஒரு கடன் இல்லாத தன்மை, உழைக்கிற உழைப்புக்கு சரியான வருமானத்தை நம்மளே வாங்கக்கூடிய தன்மை. கூலி வாங்குறது தானங்க மிகப்பெரிய ஒன்று. நம்ம உழைச்சிக்கிட்டே இருந்தாலும் பரவாயில்ல, சம்பளம் கரெக்டாக வரணும், பண்ணுற தொழில் பண்ணுற வியாபாரத்தில் லாபம் சரியாக கிடைக்கணும் இல்லையா. அந்த அளவிற்கு எல்லாவற்றிலும் ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இனிமேல் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. இஎம்ஐ கரெக்டாக கட்ட முடியும். ஒரு இவ்வளோ பெரிய இஎம்ஐயை வச்சுருக்கிறோமே, வீட்டு அமைப்பு, வீட்டு தவணை அல்லது ஒரு பெரிய தவணை, ஒரு பர்சனல் லோன் போட்டேன், அப்படி போட்டேன், தகுதிக்கு மீறி மாதம் இதை கட்டித்தான் ஆக வேண்டியிருக்கு, வாடகையே இவ்வளோ வருது, அது இவ்வளோ வருது, இவ்வளோ வருது, அல்லது இஎம்ஐ இவ்வளோ வருகிறது என்கின்ற அளவில் மாதமானால் இந்த வருமானம் வருமா என்கின்ற ஐயத்தோடைய ஒரு பயம் அமைப்பிலேயே இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே கவலைப்படாதீங்க. இந்த வாரத்திலிருந்து இந்த மாதத்திலிருந்து தேவையான ஒரு வருமானம் கண்டிப்பாக வரும். எதற்கும் கவலைப்பட வேண்டாம். மாதம் நம்முடைய அமைப்புகள் எல்லாமே சரியாக போய்கொண்டிருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. எதிர்விகளும் நண்பர்களாக மாறக்கூடிய அமைப்பு இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. உங்களை எப்போ பார்த்தாலும் எதிர்த்துக்கிட்டே இருந்த ஒரு சிலர் கூட இன்றைக்கு உங்களுடைய உண்மையான உள்ளத்தையும் உங்களுடைய திறமையும் அப்படியே பார்த்து இவரை எதிர்த்துக்கிட்டு இருக்கிறத விட இவர் பக்கம் சப்போர்ட்டாக நின்னா நல்லது என்கின்ற மாதிரியாக உங்களுக்கு ஆதரவாக மாறக்கூடிய சூழ்நிலைகள் உள்ள அருமையான யோக முதல் நாள் இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து நல்ல பயிற்சிகள், நல்ல யோக காலமாகத்தான் அமைஞ்சுக்கிட்டு இருக்கிறன்றதாங்க உண்மை. இப்போ சமீபத்தில் நடந்த ராகுகேதுக்கள் மூலமாக 5-11ஆம் இடங்களில் ராகுகேதுக்கள் வந்திருக்கிறாங்க. இந்த 11ஆம் இடத்துல கேது இருக்கிறதுன்றது மிகப்பெரிய ஒரு யோக பலன். அதை விட முக்கியமாக இப்போது 9ஆம் இடத்திலிருந்து குரு வேற ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். ராசிநாதன் உச்சத்தில் இருக்க, ராசிக்கு ராஜயோகாதிபதியான சனி பகவானும் ராசிநாதனும் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு அமர்க்கலமாக இருக்குது போங்க. ஆனால் ஐயா, இயல்பிலேயே அப்படிலாம் ஒன்றும் பெருசாக நடந்தில்லையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே கோட்சார கிரக நிலைகள் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், 100 ரூபாய் சம்பாரிச்சிட்டு இருக்கிறவருக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு வகையில் நல்ல பலன்களை செய்யும். 1000 ரூபாய் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறவருக்கு, அதாவது 4 இலக்கங்களில் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறவருக்கு 5 இலக்கங்கள்னு சொல்லப்படக்கூடிய 10,000 ரூபாய் 50,000 சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலேயே நான் சம்பாதிக்கிறேங்க, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் 5 லட்சம். ஒரு சம்பாதிப்பதில் ஒரு 2 மடங்கு 3 மடங்கு அமைப்புகளை கோட்சார பயிற்சிகள் மற்றும் கோட்சார கிரகங்களில் நல்ல சாதகமான இடத்தில் இருக்கக்கூடியவைகள் ஒரு மன மகிழ்ச்சி, உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அமைப்பு, வேலைக்கு போனோமா நிம்மதியாக வந்தோமா, கொஞ்சம் கையில் எதுவுமே இல்லாமல், அதாவது சுட்டுக்கொள்ளாமல் என்கின்ற மாதிரியாக வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருப்பது, யோக தசாபக்திகள் நடந்தால் 10 ரூபாய் எடுத்து பீரோவில் வைக்கிறோம் அல்லது பேங்க்கில் போட்டு வைக்கிறோம் என்கின்ற அளவிற்கு சேமிக்கக்கூடிய அமைப்புகள் என பெரும்பாலான துளாராசிக்காரர்கள் ஒரு 80-90% பேருக்கு சொல்லலாம். 90% பேருக்கு அப்படி ஒன்றும் பெரிய குறையில்லாத அமைப்புகள் நீடிக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாற்றங்கள் இந்த நாளிலிருந்தே
கண்டிப்பாக வருதுங்க. குழந்தைகள் பேரில் ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். லாபங்கள் வெற்றிகள் கண்டிப்பாக நிறைவாக தொழில் வேலை வியாபாரம் போன்ற அமைப்புகளில் வரும். கணவன் மனைவி இணக்கம் கொஞ்சம் ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கும். இளைஞர்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னார் தான் வாழ்க்கை துணை என்பதை தீர்மானிக்கக்கூடிய காலகட்டம் இப்போ கண்டிப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இவரை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா, அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா, இப்படி தடையாக இருக்குமோ அப்படி தடையாக இருக்குமோ, சமூக சூழல்கள் ஒத்து வரவில்லையே என்கின்ற மாதிரியாக பெற்றோர்களுடைய சம்மதத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட 11ஆம் இடத்து கேதுவின் மூலமாக நல்லவைகளாக பெற்றோர்களே மனம் மாறுறது, பரவாயில்ல குழந்தைங்க ஆசைப்பட்டுச்சு செஞ்சு வச்சுருவோம் என்கின்ற மாதிரியான சில சூழல்கள், இளைஞர்களுக்கு ஆதரவாக நடக்கக்கூடிய சில தன்மைகள் என எல்லாம் அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. இந்த மாற்றங்கள் எல்லாத்தையும் உங்களுடைய முயற்சிகள் கூடுதலாக அதை நல்ல விதமாக செய்ய வைக்கும் என்பதால் எதிலும் துணிந்து தைரியமாக இறங்கி வெற்றி பெறக்கூடிய காலங்கள் கனிந்துவிட்ட நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல. விருச்சிகராசிக்காரர்களுக்கு சமீபத்திய பயிற்சியின் மூலமாக ராகு கேதுக்கள் 4 10ஆம் இடங்களுக்கு வந்திருக்கிறாங்க. பொதுவாகவே 4 10ஆம் இடங்களில் அப்படி ஒன்றும் பெரிய யோக பலன்களை விருச்சிகராசிக்காரர்களுக்கு அவர்கள் செய்துவிடப் போவதில்லை. அதே நேரத்தில் இன்னொன்று கூடுதலாக பார்த்திங்கன்னா, ஏற்கனவே ஒரு 3-4 மாதமாகவே உங்களுடைய ராசிநாதன் பலவீனம் என்கின்ற 8ஆம் இடத்து மறைவு அப்புறம் நீச்சம் என்கின்ற அமைப்பில் தானே இப்போ இருக்கிறார். ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரைக்குமே உங்களுடைய ராசிநாதன் பலவீனமாக நிலையில் இருக்கிறதுனால கிணத்தில் போட்டில் கல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், அல்லது நண்பர்கள் சுற்று வட்டாரமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு தேக்க நிலையத்தான் இப்போது விருச்சிகராசிக்காரர்கள் அனுபவித்து வருகிறீர்கள் என்பது தான் உண்மை. இந்த அனுபவித்து வரக்கூடிய நிலைமைகளை சற்று மாற்றக்கூடிய அமைப்புகள் ராகு பயிற்சிகளுக்கும் உண்டு. ஆனால் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பிரிவுகள் போன்ற அமைப்புகளை கண்டிப்பாக செய்வார். ஒரு பருவ வயது பெண்ணுக்கு நம்ம திருமணம் பண்ணி கொடுத்துட்றோம்னா அந்த குழந்தை கணவருடைய புகுந்த வீட்டுக்கு தான் கண்டிப்பாக போகுது. அப்போ விருச்சிகராசிக்கார பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை பிரியக்கூடிய அமைப்புகள் இப்போதிலிருந்து ஒரு 6 மாத காலத்திற்குள்ளேயே வீட்டில் ஒரு சுப செயல்கள் சுப விஷயங்களின் மூலமாக பெண் குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கறது, ஆண் குழந்தைகள் மேற்படிப்பு சார்ந்த விஷயங்கள் அல்லது வேலை சார்ந்த விஷயங்களில் நம்ம ஊரில் நம்ம கூடயே இருக்க முடியாமல் தூர இடங்களுக்கு போவது என்பது மாதிரியான குடும்பத்தில் சுப பிரிவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இப்போது விருச்சிகராசிக்காரர்களில் பெரும்பாலானவர்களுக்கு ஏற்படக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கிறது. இளைஞர்களுக்கு வயதான அம்மாவின் மேல் கொஞ்சம் அக்கறை கண்டிப்பாக கூடுதலாக தேவைப்படும். அதுலேயும் அப்பா அம்மா தனியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் மேலே கொஞ்சம் ஆரோக்கியத்தில் தான் சொல்கிறேன், அவர்களுடைய ஆரோக்கியத்தின் மேல் ஏதேனும் ஒரு ஏற்பாடுகளை பக்கத்திலேயே ஆஸ்பத்திரி இருக்கா அல்லது அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஏதாவது இருக்கா, நம்ம தான் இல்லை அங்கே அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு பொறுப்பான ஆள் வேணும் என்பது மாதிரியான மாற்றங்கள் இப்போது கண்டிப்பாக இளைஞர்களுக்கு தேவைப்படும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவை பார்த்தீங்கன்னா அவர் சிம்ம வீட்டில் இருக்கிறார். அரசு வேலைக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு கொஞ்சம் கடின முயற்சியாக இருந்தாலும் கூட இந்த ஒரு வருட காலத்திலேயே விருச்சிகராசிக்காரர்களுக்கு கேதுவின் தயவால் அரசு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். ஒரு சிறப்பு மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக உண்டு. ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாயும் அப்படியே கேதுவோடு சேர்ந்து விடுவது என்பது உங்களுக்கு பழம் நழுவி பாலில் விழுந்த மாதிரியான சில விஷயங்கள் இன்னும் ஒரு 10 நாட்களுக்கு பிறகே ஆரம்பிக்கக்கூடிய அனைத்தும் சாதகமாக இருப்பதால் இப்போதிலிருந்தே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு மாற்றங்களை தரக்கூடிய அமைப்பாகத்தாங்க இந்த கிரக நிலைமைகள் எல்லாமே அமைந்திருக்கின்றன. விருச்சிகராசிக்காரர்களுக்கு பெரிய கவலைகள் எதுவும் இல்லாத சுபயோக நல்ல நாளுங்க இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது மிகவும் அற்புதமான நல்ல மாற்றம்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல ராகு மற்றும் 9ஆம் இடத்துல கேது இருக்கக்கூடிய சுபயோக நல்ல ஆரம்ப நாளாக இந்த நாளை சொல்லலாம். பொதுவாகவே சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக கிரகங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தீய நிலைக்கு வரும். டக்கு டக்குன்னு அதுங்க பிரியும் போது பயிற்சிகள் அப்படியே மாற்றங்கள் நடக்கும்போது எல்லாருமே நல்ல இடத்துக்கு வந்துடுவாங்க. ஒரு வட்டம் தானங்க, வாழ்க்கையே வட்டம் மாதிரியான ஒன்றுன்னு தானங்க பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. வட்டத்தில் மேலே இருப்பது கீழே வரும், கீழே இருப்பது மேலே போகும் இல்லையா. கடந்த 2 வருடங்களாக குறிப்பாக போன வருஷம் முழுக்கவே நன்றாக இல்லாத அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இப்போது நன்றாக இருப்பதற்கான ஆரம்ப அமைப்புகள் இப்போதிருந்தே வந்துடுதுங்க. இன்றையிலிருந்தே அது ஆரம்பிக்குது. குறிப்பாக ஒரு 20 நாட்களுக்கு பிறகே நீங்கள் இந்த 3ஆம் இடத்து ராகுவுடைய நல்ல
நல்ல அமைப்புகளை கண்டிப்பாக அனுபவிக்க முடியும். ஐயா 3ஆம் இடத்து ராகு அப்படி என்ன நல்ல பலன்களை செய்வார் அப்படின்னா, முயற்சிகளை பலிக்க வைப்பார். அதுவே போருமே இல்லையா? நம்ம பண்ணுற முயற்சிகள் பரம்பொருள் கொஞ்சம் ஓரளவுக்கு கடைக்கண் பார்வை பார்த்து நம்ம என்ன செய்கிறோமோ அதை அப்படியே காப்பாற்றி விட்டால் போரும் இல்லையா? அந்த என்ன நீங்கள் செய்கிறீங்களோ அதுவை முழுமையாக நிறைவேற்றப்படக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவின் மூலமாக ஆன்மீக எண்ணங்கள் நிறைய அமைப்பில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். புனித யாத்திரைகள் ஏற்படும். புனித ஸ்தலங்களை போய் பார்க்க முடியும். இங்கே 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் தயவால் ஒரு நிலையில் இதுவரைக்குமே கிடைக்காத நல்ல வாய்ப்புகள்லாம் எந்த துறையில் இருக்கிறீங்களோ, கலைத்துறையில் இருந்தாலும் சரி, ஊடகத்துறையில் இருந்தாலும் சரி, அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தாலும் சரி, அல்லது உழைக்கும் துறைகளில் இருந்தாலும் சரி, புத்திசாலித்தனமான துறைகள், மருத்துவ துறைகள், அவ்வளவு துறைகள்லையுமே நீங்கள் இதுவரைக்குமே என்ன வாய்ப்புகளை எதிர்பார்த்துருந்தீங்களோ, இந்த இடத்துல இப்படி நடந்தால் நான் அந்த சீட்டுக்கு போயிட முடியும், இந்த உயர்வை என்னால் அடைஞ்சிட முடியும், இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சா நான் யாருன்றதை உலகத்துக்கே எடுத்து காட்ட முடியும் என்கின்ற மாதிரியாக ஒரு வாய்ப்பை எதிர்நோக்கி அதை வைத்து இலக்காக செயல்பட்டு அதன் மூலமாக எதிர்கால முன்னேற்றத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய இளைய பருவ தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்னும் ஒரு 6 மாதம் 8 மாத காலத்திற்குள்ளாகவே அந்த வாய்ப்புகள் பூரணமாக கிடைத்து அதை நீங்கள் கிடைக்கிற வாய்ப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது பெரிய விஷயம் இல்லையா? அதை அற்புதமாக நீங்கள் உபயோகப்படுத்தி கொண்டு அதிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை மாற்றங்கள் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கக்கூடிய ஆரம்ப முதன்மை நாளாக இந்த நாளை தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே சொல்லலாங்க. வயதிற்கு ஏற்றாற் போல தனுசுவினர் அனைவருக்குமே உற்சாகம் இருக்கக்கூடிய, அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய சிறப்பான நல்ல நாளுங்க இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு சமீபத்தில் நடந்த ராகுகேது பயிற்சியின் மூலமாக ராகுகேதுக்கள் 2 8ஆம் இடங்களில் வந்திருக்கிறாங்க. ஐயா 2 8ஆம் இடங்களில் இருக்கிற ராகுகேதுக்கள் பொதுவாகவே பண வரவை தடை செய்வாங்களே, ஒரு மாதிரியாக ஒரு பணமே வராமல் போயிடுமோ என்கின்ற மாதிரியாக தன லாபம் போன்ற விஷயங்கள், பொருள் வரவு, இந்த மாதிரியான விஷயங்களில் தடைகள் ஏற்படுமோ என்கின்ற பயத்தில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக அப்படிலாம் எதுவும் நடக்காதுங்க. உங்களுடைய ராசிநாதனாகிய சனி பகவான் அங்கே 3ஆம் இடத்தில் இருந்து கொண்டு சுபத்துவமாக இருந்து கொண்டு எல்லா தடைகளையும் விளக்கக்கூடிய அமைப்பில் சிறப்பாக இருக்கிறார் என்பதுதான் உண்மை. பொதுவாகவே நம்முடைய ராசிநாதன் எத்தகைய வலிமையில் இருக்கிறார், அதை போலவே சனி என்கின்ற மாபெரும் பெரிய கிரகம், ஒரு ராசியில் 3 வருஷம் 2.5 வருஷம் உட்காந்துடுறவர் இல்லையா, அவர் எப்படி இருக்கிறார் என்பதை வைத்து தான் அடுத்த கிரக பயிற்சிகள் உங்களுக்கு பலன் தருங்க. அந்த அமைப்பில் சமீபத்தில் தான் 7.5 சனி முடிஞ்சதுனாலையும் ராசிநாதன் 3ஆம் இடத்துல அருமையான அமைப்பில் அவர் அங்கே தீய கோள்களோடு சேராமல் இருக்கின்ற காரணத்தினாலேயும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. என்ன மாற்றம் நடக்கும்? இந்த 2ஆம் இடத்தில் இருக்கிறவர் 6ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கிறார் இல்லையா, சொந்த ஊரில் இருக்க முடியாமல் தூர இடங்களுக்கு துரத்தி அதன் மூலமாக சம்பாதிக்கிற அமைப்புகளை இந்த ராகுகேது பயிற்சியும் கொடுக்கும். அதற்கு முன்னாடி 4 நாட்களுக்கு முன்னாடி நடந்த குரு பயிற்சியும் கொடுக்குங்க. குரு பகவான் இப்போது 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்கிறார். கூடவே அவர் 10ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 10 12 2 என்கின்ற அமைப்புகள் இருக்கு இல்லையா. அப்போ தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக வெளிநாடு வெளிமாநிலம் தூர இடம், அட்லீஸ்ட் திருநெல்வேலியிலிருந்து மெட்ராஸுக்காவது வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அல்லது மதுரையிலிருந்து கோயம்புத்தூர் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, பெங்களூர் போகணும், அப்படி இப்படின்ட்டு ஒரு மாதிரியான தூர இடங்களில் வேலை தொழில் அமைப்புகளில் ஏதேனும் மாறுதல்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற, விரும்பியபடியே நீங்கள் தூர இடத்திற்கு போய் பொருள் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு. கண்டிப்பாக மகர ராசிக்காரர்கள் ஒரு 7 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டீங்க அப்படிங்கிறதான் உண்மை. எல்லோருக்குமே அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல பெரிய நன்மைகள் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைச்சல. இடையில அந்த பாலைவனத்துக்கு நடுவில் ஒரு பசுஞ்சோலை கிடைச்சதுன்ற மாதிரி அப்பப்போ ஒரு வாரம் 10 நாள் நீங்கள் நல்லா இருந்தீங்களே தவிர அந்த ஒட்டுமொத்தமான 7 வருஷத்தை கணக்கு போட்டு பார்த்தா நம்ம 40 மார்க்கு கூட கொடுக்க முடியாது. அந்த அளவிற்கு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு கூட இனிமேல் நன்றாக எல்லாம் இருக்கும் என்கின்ற மாதிரியான 3ஆம் இடத்து சனி, 6ஆம் இடத்து குரு, 2ஆம் இடத்து ராகு, குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ராகு என்பது இருப்பதால் பண வரவிற்கு தடை இல்லாமல் எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய சுப விஷயங்கள் ஆரம்பிக்கக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்குதுங்க. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு சமீபத்தில் நடந்த ராகுகேது பயிற்சியின் மூலமாக ஜன்மத்திலேயே ராசியிலேயே ராகு வந்திருக்கிறார், 7ஆம் இடத்துல கேது இருக்கிறார்.
ஐயா இப்போ தான் ஜென்மச்சனி விலகுச்சு, மலை விட்டும் தூவானம் விலகலை அப்படின்ற மாதிரி இப்போ பாருங்கள் ஜென்ம ராகு வந்துட்டாரே, சனியைப் போலவே அவரும் கெடுபலன்களை செஞ்சுருவாரோ, கடந்த 2-3 வருஷமாக தாங்க முடியாத தொல்லையெல்லாம் அனுபவிச்சிட்டங்க, இதில் வேறு ஜென்ம ராகு வந்து இப்படியாக இருக்குது அப்படி இருக்குது, ஊடகங்களை பார்த்தால் பயமாக இருக்கிறது, கும்பராசிக்கு மறுபடியும் வந்து இந்த மாதிரியான கஷ்டகாலம்னு பயமுறுத்துகிறாங்களே, கண்டிப்பாக அப்படிலாம் நினைக்கவே வேண்டாங்க. ஜென்மத்தில் இருக்கக்கூடிய மாபெரும் இருள் கிரகமான சனியைப் போல எந்த சூழ்நிலையிலையும் ராகு கண்டிப்பாக செய்ய மாட்டார். ராகு வேறு விதமான கிரகம் என்பதால் அவ்வளவு தொல்லைகள் கண்டிப்பாக இருக்காது. அதைவிட மிகப்பெரிய விதிவிலக்கு என்னங்க, ஜென்மத்தில் வந்திருக்கக்கூடிய ராகுவிற்கு குருவின் பார்வை கிடைச்சிருதா, சூப்பராக இருக்க போகிறீங்க. இது வரைக்கும் வந்த கஷ்டங்கள் கடந்த 3-4 வருடங்களாக, குறிப்பாக 2023-2024 தாங்க முடியாத தொல்லைகளை அனுபவித்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றிலிருந்தே போன மாதம் ஒரு மாதத்துக்கு முன்பிருந்தே சில பல நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக ஆரம்பித்து விட்டன. அது நீடிக்கும் என்பதுதான் உண்மை. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு, குறிப்பாக 2-3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னும் சில பல விஷயங்கள் சரியாக வரல. எனக்கு வந்து ஜென்மச்சனி விலகின மாதிரியே இல்லை, என்னமோ அப்படியே தாங்க போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலேயே இப்போது சனி சென்று கொண்டிருப்பதால் உங்களுக்கு இன்னும் அந்த மாற்றங்கள் தெரியவில்லை. அவைகள் கூட வருகின்ற ஜூலை ஆகஸ்ட்டுக்கு பிறகு உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஆகவே இந்த 1-7 இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் இங்கே சனியின் இயல்பை பெற்று ஏதேனும் ஒரு விதத்தில் ராசிநாதனாக உங்களுக்கு மாறி நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பில் தாங்க கண்டிப்பாக இருப்பாங்க. ராகு கேதுக்கள் 1-7 இடங்களோடு தொடர்பு கொள்ளும்போது அந்நிய மத இன மொழி பேசக்கூடியவரின் மூலமாக நன்மைகள் லாபங்கள் கண்டிப்பாக ஏற்படுங்க. உங்கள் மதத்துக்காரர் இல்லை, உங்கள் மொழி பேசக்கூடியவர் இல்லை, உங்கள் இனத்துக்காரர் இல்லை, யாருடைய அறிமுகமாவது இப்போது ஏற்பட்டு அல்லது ஏற்கனவே இது போன்ற நிலையில் பழகிய ஒருவரின் மூலமாக நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மை. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவால் வந்து ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் இப்போது நான் சொன்னதைப் போல கணவன் மனைவி போன்ற அறிமுகங்கள், காதலன் காதலி போன்ற உறவுகள், இதுவரைக்குமே காதல் திருமணத்திற்கு இருந்து வந்த தடைகளை பெற்றவர்கள் நீக்கி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புகள். பரவாயில்ல, ஏதோ ஆசைப்பட்டுட்டாங்க, போகிறாங்க, கல்யாணம் பண்ணி வைக்கலாம், நல்லா தான் இருக்கிறாங்க போல தெரியுது, விசாரித்ததெல்லாம் நல்லா தான் இருக்குது என்கின்ற மாதிரியாக இளைஞர்களுக்கு இதுவரை இருந்து வந்த திருமண தடை விலகக்கூடிய தன்மைகள் என கும்பராசிக்காரர்கள் எல்லோருமே படிப்படியாக தடைகள் விலகி நல்லவைகளை அனுபவிக்க ஆரம்பிக்கக்கூடிய, எல்லாவற்றிலும் சிறந்த அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல முதன்மை நாளாக அமைஞ்சிருக்குங்க. அவரவருடைய வயதிற்கேற்றார் போல இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு சமீபத்தில் நடந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக 12ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல கேது வந்திருக்கக்கூடிய அற்புத நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இதில் இன்னொன்று பாருங்கள், 4 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு குரு பயிற்சியின் மூலமாக உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடத்திற்கு மாறி அவருடைய ஜீவன வேட்டையை அவர் பார்த்துருக்கிறார். இதுவும் கொஞ்சம் ஒரு யோக மாற்றம் தான். அடாடா ஜென்மச்சனி நடக்குதே, என்ன செய்யுமோ ஏது செய்யுமோன்றவங்களுக்கு அடிக்கடி நான் சில விஷயங்களை பிரிச்சே பலன் சொல்லியிருக்கிறேன். 50 வயது தாண்டியவர்களுக்கு ஏற்கனவே இளம் பருவத்தில் 20 வயதுகளில் இருக்கும்போது ஜென்மச்சனியின் தாக்கங்களை கடுமையாக அனுபவித்தவர்களுக்கு 50 வயது தாண்டிய மீனராசிக்காரர்களுக்கு சனி பகவான் நல்ல பலன்களைத்தான் செய்வார். இப்போ நடக்கிற சனி இது மூலமாக, ஜென்மச்சனியின் மூலமாக வீடு வாங்கிறது, வாசல் வாங்கிறது, குழந்தைகளுக்கு ஏதாவது நல்ல வேலை செய்து கொடுக்கறது, தொழிலில் முன்னேற்றம் இருக்கிறது என்பது போன்ற பலன்கள் கண்டிப்பாக 50 வயது தாண்டிய மீனராசிக்காரர்களுக்கு நடக்கும். ஆனால் 30 வயதுகளில் 40 வயதுகளில் இருக்கிறவர்களுக்கு சில பல தடைகள் இருக்கும். இதில் ஒன்று பாருங்கள், ஏதானும் ஒரு விஷயத்தில் கடன் தொல்லைகளில் போய் மாட்டிடுவீங்களோ அப்படிங்கிற மாதிரி கடவுளே அனுப்பிச்சி வச்ச மாதிரி 6-12ஆம் இடங்களில் இப்போ ராகு கேதுக்கள் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. உங்களுக்கு கடன் வராத வண்ணம், ஏற்கனவே இருக்கின்ற கடன்கள் தொல்லைகளை கொடுக்காத வண்ணம், எதிர்ப்புகள் வராத வண்ணம், நோய் இல்லாத வண்ணம், ஏதாவது அங்கே போனேன் இங்கே போனேன் அந்த மாதிரி ஒரு நோய் வந்துருச்சு, இந்த மாதிரி ஒரு நோய் வந்துருச்சு, அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களில் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் கவனக்குறைவாக இருந்து விட்டேன், சுகர் வந்துருச்சு, பிபி வந்துருச்சு, இந்த மாதிரியான சூழ்நிலைகளை தவிர்க்கின்ற விதமாக ஆரோக்கியம் 6ஆம் இடத்து ராகுவால் நன்றாக இருக்கும். கடன் தொல்லைகளை தீர்க்க முடியக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. கடன் வாங்க தேவையில்லாத அளவிற்கு பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த 6ஆம் இடத்து கேது ராகுவால் கண்டிப்பாக வருங்க. 12ஆம் இடத்துல இருக்கிற கேது என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நம்மளுக்கு வீண் விரைய செலவுகளை கண்டிப்பாக கொடுப்பார். தேவையில்லாத செலவுகள்னு சொல்கிறோம் இல்லையா, அது இந்த வாரத்திலிருந்தே அப்படியே மீனராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்குங்க. ஒரு கடையை பூட்டி வச்சே வாடகை கொடுக்கறது, ஒரு வீடுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை, மாதம் இந்த செலவு தேவையில்லாத ஒரு செலவு, அசுப செலவுன்னு சொன்னால் மருத்துவ செலவு கூட சொல்லலாம். ஆனால் உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய அதே சூழ்நிலையில் தாய் தகப்பன் போன்ற வயதானவர்கள் மூலமாக ஏதேனும் மருத்துவ சூழல்கள், மருத்துவ விரயங்கள் வரக்கூடிய அமைப்புகளும் இந்த வாரத்திலிருந்தே அப்படியே படிப்படியாக ஆரம்பிக்கும்.
சம்பாதிக்கும். ஆக என்னதான் நான் சம்பாதிச்சாலும் அதில் 10 பைசா சேர்த்து வைக்க முடியல பாருங்கள். மாத கடைசியில் பார்த்தா என்ன ஒன்றுமே இல்லை, இதுக்கு அது தானிக்கு தீனி சரியாக போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியாக எல்லாம் சரியாகத்தானே இருக்கிறது என்பது மாதிரியாக பற்றாக்குறை இல்லை என்றாலும் கூட நிறைவுகள் எதுவும் இல்லையே என்கின்ற அமைப்புகளில் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. ஆகவே எல்லாத்துலேயும் பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக, கவனமாக, பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு முதன்மை நாளாக அமைஞ்சிருக்குங்க அனைத்து மீனராசிக்காரர்களுக்கும் இன்று. இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இந்த திருமண பொருத்தம்னு ஒன்று இருக்குது இல்லையா. ஒரு பெண்ணுக்கு ஆணை இணைக்கலாமா? இந்த காலத்தில், அந்த காலத்தில் அப்படியே அத்தை பொண்ணு மாமா பொண்ணுன்னு சேர்த்து வைக்கும் பொழுது உறவுக்குள்ளேயே திருமணம் பண்ணும்போது இந்த பொருத்தம் என்பது பெரும்பாலும் அப்படியே பார்க்குறதில்ல. அத்தை பொண்ணு மாமா பொண்ணு நம்ம கண்ணு முன்னாடியே வளர்ந்த பையன் கண்ணு முன்னாடியே வளர்ந்த பொண்ணுன்னு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இப்போ அது மாற 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 ஒரு மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்க முடியாத சூழ்நிலையில் விசாரிக்க தேவையான ஒரு அமைப்புகளில் முதல்ல ஒரு ஜோதிட நம்பிக்கை உள்ளவர்கள் ஜோதிடத்தையும் பார்த்தரலாம் என்கின்ற மாதிரியாக வரும் பொழுது இந்த திருமண பொருத்த அமைப்பிலேயே 4 ஜோதிடர்கள் 4 விதமாக சொல்லுகிறார்களே. என்னங்க இது இப்படி இருக்குது, அது அப்படி இருக்குன்னு 4 விதமாக சொல்லுகிறார்கள். இதில் வேறு இன்றைக்கு சமீபத்தில் ஒருத்தர் சொன்ன மாதிரி, அதாவது பெண் வீட்டார் போய் ஒரே ஜோதிடர் தான் பெண் வீட்டார் போய் அந்த மாப்பிள்ளையுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது இரண்டும் பொருந்துகிறது என்று சொன்ன அதே ஜோதிடர் மாப்பிள்ளை வீட்டார் அந்த ஜாதகத்தை பெண்ணோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு போகும்போது பொருந்தலைன்னு சொல்கிறாருங்க. இதில் எதங்க நாங்கள் பார்க்குறது என்கின்ற ஒரு திருமண பொருத்த அமைப்புகளில் பொது ஜனங்கள் எல்லோருக்குமே கடுமையான குழப்பங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டுங்க. ஜோதிடம் மருத்துவம் மாதிரி ஒரு ஃபிக்ஸடான ஒரு விதிகளை கொண்டது கண்டிப்பாக கிடையாதுங்க. ஜோதிடம் ஒரு மிகப்பெரிய சாஸ்திரம், மிகப்பெரிய கலை என்கின்ற நிலையில் இந்த ஜோதிட படிப்புகள் கூட, ஜோதிடத்தை கற்றுக்கொள்வது கூட இன்னும் முறையான அமைப்புகளில் எங்கேயுமே கிடையாது. உலகம் முழுக்க இதுதான் ஒரு பொதுவான நிலைமை. இப்போ மருத்துவத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா MBBSலேருந்து அந்தந்த மருத்துவ முறைகளுக்கு ஏற்ப ஒரு 5 வருட 10 வருட ஒரே மாதிரியான சிலபஸ், ஒரே மாதிரியான முடிவுகளை கொண்ட ஒரு நிலையில் படிப்புகள் இருக்கும்போது ஜோதிடத்திற்கு அப்படிப்பட்ட முறையான ஒரே மாதிரியான படிப்புகள் இல்லை. வேறு வேறு முறைகளில் சில விஷயங்கள் வரும் பொழுது இன்னும் பழமை அமைப்புகளையே பிடித்திருக்கக்கூடிய ஜோதிடர்கள் இருக்கும்போது, அதாவது ஜோதிடம் ஒரு அதீதமான தெய்வ நம்பிக்கை, ஆன்மீக ஈடுபாடு கொண்டவர்களால் வேறு சில நிலைகளில் மாற்றவே முடியாது என்கின்ற அமைப்பில் அந்த மகரிஷி சொல்லியிருக்கிறார், இந்த மகரிஷி சொல்லியிருக்கிறார், இதை மீறவே முடியாது, முன்னோர்கள் அவர்கள் சொன்னது அப்படியே இதாக இருக்கணும் என்கின்ற மாதிரியாக அப்டேட் பண்ண முடியாத சாஸ்திரமாக இருக்கிறதுனால தாங்க இந்த மாதிரியான ஒருவர் ஒரு முறையில் பார்க்கும்போது பொருந்தும் என்று சொல்லும்போது இன்னொரு முறையில் பார்க்கும்போது பொருந்தும்னு சொல்ல மாட்டேன்றார். உண்மையை சொல்லப்போனால் இந்த 10 பொருத்தம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த 10 பொருத்தமே பெண்ணின் நட்சத்திரத்தை வைத்து சொல்லப்படக்கூடிய ஒன்று தான். அப்படியே நீங்கள் ஆணின் நட்சத்திரத்தை வச்சு பார்த்தீங்கன்னா அதுலேயும் சில விஷயங்கள் வரும். அல்லது இன்னொன்று கூட சொல்லலாம், குறைந்த அனுபவம் உள்ளவர், நீடித்த அனுபவம் உள்ளவர், ஒரு 30-40 வருஷம் அனுபவம் உள்ளவர் ப்ரெடிக்ட் பண்ணும்போது வேறு மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுவார். ஒரு 3-4 வருடம் மட்டுமே அனுபவம் உள்ளவர் ப்ரெடிக்ட் பண்ணும்போது வேறு மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுவார். ஆக இந்த மாதிரியான ஒரு நிலையற்ற விதிகள் அல்லது ஒரே மாதிரியான விதிகள் இல்லாத ஒரு அமைப்பும் அனுபவஸ்தாலிகளுடைய கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த திருமண அமைப்புகளில் 4 ஜோதிடர்கள் 4 விதமாக பலன் சொல்லக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. நானே அடிக்கடி நம்முடைய விளக்கப் பகுதியில் அந்த 10 பொருத்தம் என்பது இப்போது எந்த விதத்திலும் ஒத்து வராத ஒரு பொருத்தம் என்பதை தெளிவாகவே எல்லாருக்குமே விளக்கியிருக்கிறேன். ஏன்னா அந்த காலத்தில் பெண்ணின் நாம நட்சத்திரங்கள், அதாவது பெண்ணிற்கு பிறந்த ஜாதகம் எழுதுவது என்பது இப்போ தான் ஒரு 30-40 வருஷமாக எழுதுகிறாங்களே தவிர அந்த காலத்து ஆட்களுக்கு நம்முடைய அம்மாக்கள் பாட்டிகள் போன்றவர்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு ஜாதகமே எழுதுனதில்லை. அப்போ அந்த ஜாதகமே எழுதாத ஒரு சூழ்நிலையில் அந்த பெண்ணின் முதல் எழுத்தை காமாட்சியா மீனாட்சியா என்கின்ற பெண்ணின் முதல் எழுத்தை மட்டுமே வைத்து அந்த எழுத்தின் நட்சத்திரத்தை வைத்து மட்டுமே பார்த்து தோராயமாக பார்த்து கொண்டிருந்த 10 பொருத்தம் என்பது இந்த காலத்தில் பொருந்தாது என்பதை அடிக்கடி நம்ம விளக்க பகுதியில் சொல்லியிருக்கிறேன் இல்லையா. அப்போ ஒரே மாதிரியான விதிகளை வைத்து பார்க்கக்கூடிய, ஒரே முறையில் பார்க்கக்கூடிய ஜோதிடர்களை நம்ம அணுகும்போது அவர்கள் ஒரே மாதிரியான பலன்களை சொல்வார்கள் என்பது தாங்க இன்றைய விளக்கமாக இருக்க முடியும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.